நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும் அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன். ட்ரெயின் டிக்கெட்டை நான் தட்கல் புக் பண்ண போகிறேன். எனக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கணும்னா நான் என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, அமேசான் பே இது ஒன்று தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஐஆர்சிடிசின்றது அக்கௌண்ட் உங்களுக்கு தேவை. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன்னா, நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஐஆர்சிடிசி ஆப்பை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கிராஷஸ்ன்றது நடக்கும் 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போது அக்கௌண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணி அக்கௌண்ட் இல்லை நான் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும். நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். நான் என்னோடய யூசர் ஐடியில் லாகின் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்கல் டிக்கெட் பற்றி சில விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த தட்கல் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீப்பர் கோச்சுக்கு மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் கரெக்டாக 11 மணிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் மேலே டைமிங் ஓடிட்டு இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12:33 ஆகுது. ஸோ தட்கல் டிக்கெட் ஓப்பன் ஆகி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. கரெக்டாக 11 மணிக்கு இந்த தட்கல் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் வந்து எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் போகிறேன். நாளைக்கு போகிற ட்ரெயினுக்கு எனக்கு கேட்டகரி பார்த்தீங்கன்னா தட்கல் வேணும். சர்ச் கொடுக்குறேன். இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா தட்கல் கோட்டை 11 மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் புக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் எனக்கு இருக்கும். கரெக்டாக நீங்களே இதுவே 10:55 ஸோ அந்தமாரி 11 மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா இங்கே அவைலபிள்னு போட்டு 99 சீட்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு புக் நோ உங்களால் கொடுக்க முடியாது. எப்போ இந்த புக் நோ உங்களால் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகும்போது உங்களால் புக் நோன்றதே கொடுக்க முடியும். ஸோ எனக்கு நான் தட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 விஷயம் மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் போயிட்டு ப்ரொஃபைலுன்ற செக்ஷனில் ஆட் ஆர் மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு இருக்குதா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிக்கெட் யாருக்கு புக் பண்ண போகிறீங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு பண்ணுவீங்க, இல்லை அப்பா அம்மா இல்லை ரிலேட்டிவ்ஸ் பண்ண போகிறீங்க. யாருக்கு புக் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேமை ஆதார் கார்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே போல் கொடுங்க. தப்பர் ப்ளீஸ் சப்மிட் த நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஆதார். ஏன்னா நீங்கள் சப்போஸ் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அக்செப்ட் ஆகாது, பெண்டிங்லேயே இருக்கும். நேம் கரெக்டாக கொடுங்க, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பர்த் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குல்ல, நீங்கள் வந்து லோயர் இல்லை விண்டோ இல்லை சைடு அப்பர்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து தட்கல் கோட்டாவில் பண்ணுறோம். நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு சீட் வேகன்சி கொடுக்குறீங்க, நீங்கள் சைடு லோயரில் வேணும்னு சொல்லி கொடுத்தீங்க, டிக்கெட் புக் ஆகும்போது அந்த சீட் அவைலபிளாக இருக்கானா சைடு லோயர் அவைலபிள் இல்லை வேறு சீட் அவைலபிளாக இருக்குன்னா உங்களுக்கு புக்கிங் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து நோ சாய்ஸே கொடுத்துடுங்க. ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு கொடுங்க, இல்லைனா வேண்டான்னு சொல்லிவிடுங்க. இதுவே சீனியர் 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா கன்செஷன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. விர்ச்சுவல் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஐடி ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் டிஸ்பிளே ஆகிடும். பெண்டிங்னு இருக்கும். ஒரு 1 or 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது வெரிஃபைட்னு வந்துடும். அது எப்போ வெரிஃபைட்னு வரும்னா நீங்கள் ஆதார் கார்டும் அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் தான் வெரிஃபைட்னு வரும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறோம்னா யாருக்கு புக் பண்ண போகிறோம், 2, 3 மேக்ஸிமம் 6 பீப்புள்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். 2, 3, 4 எத்தனை பீப்புள் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய மாஸ்டர் லிஸ்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக போவேன். நம்ம என்ன மாதிரியான பேமெண்ட் இங்கே பண்ண போகிறோம்னா ஐஆர்சிடிசி இ-வேலெட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி இ-வேலெட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐஆர்சிடி இ-வேலெட் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். ஐஆர்சிடிசி இ-வேலெட் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த மூலியமாக நடத்துவாங்கன்னா பேன் கார்டு ஒரு ஆதார் கார்டு அத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மொபைலில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் என்னென்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் வந்து ஆதார் கார்டு எல்லாமே லிங்க் ஆகிருக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுடைய மொபைல் நம்பராகவே இருக்கட்டும். இதுக்கான வேலிடேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், இ-வேலெட் அக்கௌண்ட்டு. ஒன்ஸ் இ-வேலெட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்குங்க. ஐஆர்சிடிசி இ-வேலெட் டெபாசிட்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் தான் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நான் வந்து ஒரு 500 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் நம்மளால் டெபாசிட் பண்ண முடியும். இப்போ நான் 500 டெபாசிட் பண்ணுறேன். யூஸிங் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் பேடிஎம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இங்கே ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம், அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய இ-வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் ஆட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
எக்மோர்லேருந்து நான் அகைன் திருச்செந்தூர் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். தட்கல் கோட்டாலே நான் போடுறேன். சாரி, எனக்கு ஃபேர் எவ்வளோ காமிக்குதுன்னு பாருங்கள். 555 ருபீஸ் காமிக்குது. நான் வந்து 2 பர்சனுக்கு புக் பண்ண போகிறேன். அப்போ டோட்டல் ஃபேர் எவ்வளோ வரப்போகுது? 1110 கிட்ட வரும். கரெக்டாக? இப்போ 1110னா 1110 வருதுன்னா நான் 1000 இப்போ நான் 1110னா நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணும்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1200 கிட்டே நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சார்ஜஸ்ன்றதை போடுவாங்க. நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன் ட்ரெயின் டிக்கெட்டு, அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இங்கே காமிங்க. இதில் காமிக்குது. ஒரு நிமிஷம் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்க பாருங்கள். இப்போ ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1110 ருபீஸ், என்ன 555. ஐஆர்சிடிசி கன்வீனியன்ஸ் ஃபீஸ் கண்டிப்பாக 17 ரூபாய் 70 பைசா பிடிப்பாங்க. வேலட் டிரான்சாக்ஷன் சார்ஜ் தான் மெயின். இது எவ்வளோ பிடிப்பாங்கன்னா 11 ரூபாய் 80 பைசா பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ புக் பண்ணுறீங்களோ அதை விட மேலே 50 ருபீஸ் இருக்கிற மாதிரி உங்களோட வேலெட்டில் டெபாசிட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த அமௌண்ட் இல்லைனா உங்களால் டிக்கெட்டே புக் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். நான் 2 டிக்கெட் ஆக்சுவலாக நீங்கள் புக் பண்ணேன். என்னைக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 9வது மார்ச் எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு நான் தட்கல் கோட்டாவில் தான் நான் பண்ணேன். தட்கல் கோட்டாவில் 2 பேருக்கு பண்ணேன், கிடைச்சிருச்சு. அதே போல் அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா ரிட்டன் டிக்கெட்டை நான் புக் பண்ணேன். ரிட்டன் டிக்கெட் என்னைக்கு பண்ணேன்னா திருச்செந்தூர் டு சென்னை 10th மார்ச் பண்ணேன். ரிட்டன் டிக்கெட்டும் கிடச்சிச்சு. ஸோ நான் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலெட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், அமௌண்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். நம்ம எங்கே போகிற லொக்கேஷன் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. கோட்டா தட்கல் கொடுத்துக்குங்க. சர்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான நெட்வொர்க் இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடிஃபை சர்ச்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான். இது கரெக்டாக 10:59 ஒரு 57 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாடிஃபை சர்ச்சை கொடுங்க. இந்தமாதிரி ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் ஆகிடுது. ஆனால் அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகலாம், இல்லை 15 செகண்ட்ஸ் ஆகலாம். இந்தமாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீப்பரை கிளிக் பண்ணிவிட்டு புக் நவுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு அப்போ தான் காமிக்கும். அதுக்கு முன்னாடி வைக்கல் காமிக்காது, கிளிக் பண்ண முடியாது. 11 o'clock ஆனதுக்கப்புறம் புக் நோ கொடுத்த உடனே இப்போ இப்போ வந்து இந்த பேஜில் டக்குன்னு ஓப்பன் ஆகுதுல்ல. ஆனால் நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது இவ்வளோ ஸ்பீடாக ஓப்பனே ஆகாது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். நியூ டேப் எதுவுமே ஓப்பனே பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி இல்லை ஐஆர்சிடிசி லாகின் பண்ணிங்கனாவே இந்த பேஜ் எக்ஸிட் ஆகிடும். ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்குள்ளே மேக்ஸிமம் அந்த பேஜ் லோட் ஆக ட்ரை பண்ணோம். இதில் பேசஞ்சர் டீட்டெயில்ஸை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாஸ்டர் லிஸ்ட்டோட நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ யார் புக் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் ஏஜ் என்ன வேணும் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. புக் பண்ணிவிட்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி இருக்கும், உங்களுடைய மெயில் ஐடிக்கு எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு தான் இங்கே மெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீடாக இருக்கும், ஆனால் அந்த டைமில் ஸ்பீடாகவே இருக்காது. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஒவ்வொரு பேஜுக்கு லேட்டாகி தான் ஓப்பன் ஆகும். எக்காரணத்துக்கு வந்து வெளியே வராதிங்க, நீங்களாக வெளியே வராதிங்க, அதுவாக வெளியே அனுப்புகிற வரைக்கும். இந்த இடத்துல கேப்ச்சா வந்து பாருங்கள் ப்ராப்பராக கொடுங்க. நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் ஆச்சுன்னா நமக்கு டிக்கெட் கிடைக்காது. ஸோ ஒரு 5 செகண்ட் தான் ஆகும். கரெக்டாக கேபிட்டல் லெட்டரில் இருக்கா ஸ்மால் லெட்டரில் இருக்கான்னு பார்த்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஐஆர்சிடிசி வேலெட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பண்ண அமௌண்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் இப்போ நான் பண்ணலை, ஸோ அதனால் நீங்கள் இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக அமௌண்ட் இருக்கும். பே அண்ட் புக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கும் சரி மெயில் ஐடிக்கும் சரி ஒரு ஓடிபி வருங்க. மோஸ்ட்லி மொபைல் நம்பருக்கு ஸ்பீடாக வரும், மெயிலுக்கு லேட்டாக தான் வரும். அதில் என்ன ஓடிபி வருதோ அந்த ஓடிபியை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 70 to 80% ஆஃப் ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களால் புக் பண்ண முடியும். இந்த பேஜில் நீங்கள் நேவிகேட் ஆகி இந்த பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போனதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தட்கல் டிக்கெட் பண்ணதில் நான் ஒரு தப்பு பண்ணேன். என்னென்னா நான் வந்து ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ரேணுகான்றதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருப்பேன்னா சைட் லோயர் கொடுத்துருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனுக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த பேமெண்ட் பேஜுக்குலாம் உள்ளே போயிட்டு ஓடிபியை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஐஆர்சிடிசி வேலெட்டில் ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன வருதுன்னா ஒரு எரர் மெசேஜ் ஆகுது.
unable to process a request அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு. நான் பேஜ் விட்டில் வெளியே வரல. அகெயின் நான் ட்ரை பண்ணுறேன், unable to process a request. அகெயின் நான் ட்ரை பண்ணுறேன், unable to process. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமே ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:02 அந்த மாதிரி ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணேன், ஐஆர்சிடிசி டேப். நியூ டேப் ஓப்பன் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அகைன் லாகின் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு டிக்கெட் கிடைச்சிடுச்சு. என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், யுவர் டிக்கெட் ஹஸ் பீன் புக்டு. பட் நான் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் டிக்கெட் புக் ஆகலை, அப்பரில் போட்டு வச்சிருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா, தட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள், மொபைல் ஆப் யூஸ் பண்ணாதீங்க. முன்னாடியே மாஸ்டர் லிஸ்ட் ஆட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறோமோ அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ ப்ரைஸ் வருது அதை விட பார்த்தீங்கன்னா 50 rupees or 100 rupees எக்ஸ்ட்ராவாக இ-வேலெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இ-வேலெட்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். கரெக்டாக 10:59:57 செகண்டில் மாடிஃபை சர்ச்சை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த புக்குன்ற ஒரு ஆப்ஷன் உங்களால் கிளிக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இ-வேலெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா 70 to 80% ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இதே போல் டிக்கெட் புக்கிங்கில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.